லேட்டு ரொம்ப லேட்டான வீடியோ இது. எனக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல, போடவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. நானும் எடுக்கிறேன், பட் அது எடிட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. கொஞ்சம் இந்த மந்த் எண்டு வரையும் எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. வரலட்சுமி விரதம் வந்துட்டு எடுத்திருந்தோம், அந்த வீடியோ தான் இது. இது வந்து வருஷம்னா பாட்டி கூப்பிடுவாங்க, சின்ன பாட்டி. அவங்க வீட்டுக்கு போய் விரதம் இருந்து அதுக்கப்புறம் இந்த சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு விரதம் இருப்போம். இது வந்துட்டு என்ன இது அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்து காலையிலேருந்து சாப்பிடாத ஹஸ்பண்ட்காக விரதம் இருப்போம். அம்மாச்சி வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து துளசி மரத்தெல்லாம் சுற்றி வச்சு பெரியவங்ககிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. சுமங்கலியாக இருக்கவங்க காலில் விழுந்து விழுந்து எந்திரிக்கணும். அங்கேருந்து எல்லா காதுலேயும் கிட்டத்தட்ட விழுந்து எந்திரிச்சேன். இது வந்துட்டு ஏதோ துளசி மரத்தை சுற்றி வரணும்னு சொன்னாங்க. நானும் அப்புறமேட்டுக்கா சுற்றி வந்தேன். ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த ஹஸ்பண்ட் காலில் விழுவுறதை பார்த்தாலே இந்த 3 படம் ஞாபகம் தான் வரும். அப்படிலாம் விழுந்து ரொம்ப இதாகிறது அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் விழுவணுன்னாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு எப்பயுமே பண்ணுவாங்க. ஈவினிங் ஆனால் தான் இவங்க பண்ணுவாங்க. அங்கேயுமே மறக்காமல் போயிடுவேன். மேரேஜ் ஆன வந்த எல்லா வருஷமுமே கண்டிப்பாக நான் அங்கே இருப்பேன். அதே மாதிரி நான் இந்த வாட்டி போயிட்டேன். இவங்க கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணுவாங்க. எல்லாமே நிறையா அது இதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் கிஃப்ட்லாம் தருவாங்க. அங்கே போய் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு டீச்சர் வீடு இருக்குது, அவங்களும் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாக இல்லை, பட் சிம்பிளாக சூப்பராக பண்ணுவாங்க. அங்கேயும் போயிட்டு வந்தேன்.